அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவல் மாதத்தின் சிறப்பு குறித்தும் நபிகளாரின் வாழ்வை என்றென்றும் பின்பற்றி நடப்பது குறித்தும் இந்த காணொலியில் பேச உள்ளேன். அல்லாஹ்வின் அருளை கொண்டு நமது யூடியூப் சேனலை பார்ப்பதன் மூலமும் மற்றவர்களுக்கு பகிர்வதன் வழியாகவும் உங்களின் ஒத்துழைப்பை நல்குங்கள். அல்லாஹ்வின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ நம்மிடம் வந்துள்ள இந்த ரபியுல் அவல் ஒரு மாதம் மட்டுமல்ல, அது ஒரு சரித்திரம். 1400 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வரும் ஒரு சரித்திரம் இது. ஒட்டுமொத்த உலகமும் அறியாமையின் இருளில் மூழ்கி கடந்தபோது ஒரு பாலைவனத்தில் பிறந்தது அந்த ஒரு பேரொளி. அந்த பேரொளி பிறப்பதற்கு முன்பு அந்த சமூகம் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த காலகட்டத்தை அறியாமை காலம் என்று சொல்கிறது வரலாறு. அது வெறும் படிப்பறிவில்லாத அறியாமை மட்டுமல்ல, மனித தன்மைக்கே அர்த்தமில்லாமல் போன ஒரு இருண்ட காலம். அன்றைய அரேபிய சமூகம் குலம் கோத்திரம் என்று பிரிந்து கிடந்தது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக 100 ஆண்டுகள் கூட போர் செய்யும் அளவுக்கு இதயங்களில் பகைமை இருந்து கொண்டிருந்தது. மது, வட்டி, சூதாட்டம் என அனைத்தும் சமூகத்தில் சகஜமாக புழங்கின. இதைவிட கொடூரமாக பெண் குழந்தை பிறந்தால் அதை உயிருடன் புதைக்கும் வழக்கமும் இருந்தது. தாங்களே உருவாக்கிய சிலைகளை தாங்களே கடவுளாக வணங்கும் ஒரு விசித்திரமான நம்பிக்கையில் மக்கள் மூழ்கி இருந்தார்கள். சுருக்கமாக சொன்னால், நீதி, நேர்மை, ஒழுக்கம் என எதுவும் இல்லாத ஒரு சமூகமாக அது காட்சியளித்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் அந்த இருளை விரட்டும் இடையிலாக அந்த சமூகத்தை மட்டுமல்ல, முழு உலகையுமே சீர்திருத்த போகும் ஒரு வழிகாட்டியாக ஒரு குழந்தையின் பிறப்பு நிகழவிருந்தது. அந்த பிறப்புக்காக இறைவன் தேர்ந்தெடுத்த மாதம்தான் இந்த ரபியுல் அவல். வரலாற்று நூல்கள் குறிப்பிடும் அந்த புனிதமான நாள் ரபியுல் அவல் மாதத்தின் ஒரு திங்கட்கிழமை. மக்கா நகரில் அன்னை ஆமினா அவர்களின் மகனாக இந்த அகிலத்திற்கே ஒரு அருட்கொடையாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களின் பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கவில்லை. இஸ்லாமிய பாரம்பரிய செய்திகளின்படி அது பல அற்புதங்களால் நிறைந்திருந்தது. அன்னை ஆமினா அவர்கள், நான் அவரை பெற்றெடுத்த போது என்னிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளி வெளிப்படுவதை கண்டேன். அந்த ஒளியில் சாம் தேசத்தின் சிரியா கோட்டைகளும் அரண்மனைகளும் கூட எனக்கு தெளிவாக தெரிந்தன என்று குறிப்பிட்டதாக பதிவுகள் உள்ளன. அந்த அறை முழுவதும் ஒளியால் நிரம்பியதாகவும் நட்சத்திரங்கள் பூமிக்கு மிக அருகில் வந்து பிரகாசித்தது போலும் உணர்ந்ததாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் அன்னை ஆமினாவின் தகவலை பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அதே இரவில் அன்றைய உலகின் 2 பெரிய வல்லரசுகளான பாரசீகம் மற்றும் ரோமானிய சாம்ராஜ்யங்களில் சில பேரதிர்வுகள் ஏற்பட்டதாக இஸ்லாமிய வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக பாரசீக மன்னன் கிஸ்ராவின் அரண்மனையில் இருந்த 14 கோபுரங்கள் இடிந்து விழுந்ததாகவும் பல ஆண்டுகளாக அவர்கள் வணங்கி வந்த நெருப்பு குண்டம் தானாகவே அணைந்து போனதாகவும் பாரம்பரிய செய்திகள் கூறுகின்றன. வரப்போகும் ஒரு புதிய ஆன்மீக பேரரசின் வருகையை பறைசாற்றும் அடையாளங்களாகவே நிகழ்வுகள் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தன. ரபியுல் அவல் மாதத்தின் சிறப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதில் மட்டும் அடங்கிவிடவில்லை. அவர்களின் பிறப்பின் மூலம் இந்த உலகிற்கு கிடைத்த வழிகாட்டுதலில்தான் அதன் உண்மையான சிறப்பு அடங்கியிருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையில் அழகாக கூறுகிறான், நபியே, நிச்சயமாக நாம் உம்மை அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாகவே அனுப்பியுள்ளோம். அந்த மாபெரும் அருட்கொடை இந்த உலகிற்கு வந்த மாதம்தான் ரபியுல் அவல். சரி, இந்த மாதத்தில் நாம் என்னதான் செய்ய வேண்டும்? வெறும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதா? நிச்சயமாக இல்லை. இந்த மாதத்தின் உண்மையான சிறப்பு அந்த அருட்கொடையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் ஒருமுறை நினைவு கூறுவதும் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நமது வாழ்க்கையை சரி செய்து கொள்வதும் தான். இந்த மாதத்தில் நபிகளார் மீது ஸலவாத் சொல்வதை நாம் அதிகப்படுத்த வேண்டும். ஸலவாத் என்பது அவர்களுக்காகவே நாம் செய்யும் ஒரு பிரார்த்தனை. அது நம்மை நபியவர்களோடு ஆன்மீக ரீதியாக நெருக்கமாக்குகிறது. நபியவர்களின் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். அவர்களின் நேர்மை, கருணை, மன்னிக்கும் குணம், குடும்பத்தை நடத்திய விதம், சமூகத்திற்கு வழிகாட்டிய முறை என ஒவ்வொன்றிலும் நமக்கான பாடங்கள் கொட்டி கிடக்கின்றன. இந்த மாதம் நபிகளாரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களின் போதனைகளை மீண்டும் ஒருமுறை படித்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு காலம். நம்மிடமுள்ள குறைகளை சரி செய்யவும் அவர்களின் அழகிய குணங்களை நம்மில் வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டிய மாதம் இது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை நாம் படிக்கும்போது அது வெறுமனே ஒரு வரலாற்றை படிப்பது மட்டுமல்ல,
1400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. நாம் எப்படி வாழ வேண்டும், துன்பம் வந்தால் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எதிரி நம்மை துன்புறுத்தினால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதிகாரம் கிடைத்தால் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தில் எப்படி நடக்க வேண்டும், குழந்தைகளிடம் எப்படி அன்பு காட்ட வேண்டும், ஏழைகளையும் பலவீனமானவர்களையும் எப்படி மதிக்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களின் வாழ்க்கையில் அழகான முன்மாதிரிகள் இருக்கின்றன. அதனால்தான் குர்ஆன் அவர்களை பற்றி கூறும்போது அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று கூறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த காலத்தில் மக்காவில் பலவிதமான அநீதிகள் இருந்தன. பலவீனமானவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், ஏழைகளுக்கு மதிப்பில்லை, பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டன, இன குலப்பெருமைகள் மனிதர்களை பிரித்தன. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்திலேயே வசதியானதாக இருந்துவிடவில்லை. சிறு வயதிலேயே தந்தை இழந்தார்கள், பின்னர் தாயையும் இழந்தார்கள், தாத்தாவையும் இழந்தார்கள். ஒரு குழந்தைக்கு பெற்றோர் இழப்பது எவ்வளவு பெரிய துயரம் தெரியுமா? இன்று நம்மில் ஒருவர் ஒரு சிறிய பிரச்சனையை சந்தித்தால் கூட எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று வருத்தப்படுகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலேயே பல இழப்புகளை சந்தித்தார்கள். அதிலிருந்து நமக்கு கிடைக்கும் படிப்பினை என்ன தெரியுமா? வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டால் வாழ்க்கையை முடிந்து விட்டதுன்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய கடந்த காலம் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை. இன்று நமக்கு கஷ்டம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், உறவினர்களிடம் சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டங்களால் நாம் உடைந்து போகக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடமும் இதுதான். சோதனை வந்தாலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்த விதத்தை பாருங்களேன். அவர்கள் வியாபாரம் செய்தார்கள். ஆனால் அந்த வியாபாரத்தில் மோசடி இல்லை, பொய் இல்லை, ஏமாற்று வேலை இல்லை. அதனால் மக்கா மக்கள் அவர்களை ஒரு பெயரால் அழைத்தார்கள், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். கவனித்து பாருங்கள், அவர்கள் நபிகளாக நியமிக்கப்படுவதற்கு முன்பே இந்த பெயர் அவர்களுக்கு இருந்தது. இதிலிருந்து நாம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல பெயர் என்பது ஒரே நாளில் கிடைப்பதல்ல. பல வருடங்கள் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதன் விளைவுதான் நம்முடைய அந்த பெயர். இன்றைய நம்முடைய அலுவலகத்தில் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள்? இவரிடம் வேலை கொடுத்தால் நம்பிக்கையுடன் கொடுக்கலாம் என்று சொல்கிறார்களா? அல்லது இவரிடம் கொடுத்தால் பிரச்சனை என்று சொல்கிறார்களா? நம்முடைய நண்பர்கள் நம்மை நம்புகிறார்களா? நம்முடைய குடும்பத்தினர் நம்மை நம்புகிறார்களா? ஒருவர் நம்மிடம் பணத்தை வைத்தால் பாதுகாப்பாக இருக்கும் நினைக்கிறாரா? ஒருவர் தன்னுடைய ரகசியத்தை நம்மிடம் சொன்னால் வெளியே போகாதென்று நம்புகிறாரா? இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரும் பாடம். தொழுகை மட்டும் போதாது, நம்பகத்தன்மையும் வேண்டும். வணக்கம் மட்டும் போதாது, நேர்மையும் வேண்டும். மதத்தை பற்றி பேசுவது மட்டும் போதாது, நம்முடைய வாழ்க்கையில் அந்த மதத்தின் ஒழுக்கம் தெரிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் இன்னொரு அற்புதமான சம்பவம் இருக்கிறது. கௌஃபாவை புனரமைக்கும் போது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அதன் இடத்தில் வைப்பது யாருடைய பெருமை என்ற விவகாரம் பல குலங்களுக்கிடையே பெரிய பிரச்சனையாக மாறியது. பிரச்சனை பெரிதாகி கொண்டே போனது, சண்டை வந்துவிடும் நிலை. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புத்திசாலித்தனமான தீர்வை முன்வைத்தார்கள். ஆம், ஒரு துணியை விரித்து அந்த கல்லை அதில் வைத்து ஒவ்வொரு குல தலைவரும் துணியை பிடித்து தூக்க செய்தார்கள். பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கைகளால் அந்த கல்லை அதன் இடத்தில் வைத்தார்கள். எவ்வளவு அழகான தீர்வு! யாருக்கும் அவமானம் இல்லை, யாருக்கும் தோல்வி இல்லை, எல்லோருக்கும் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் தெரியுமா? பிரச்சனையை தீர்ப்பது முக்கியம், யார் வென்றார்கள் என்பது முக்கியம் இல்லை. இன்று குடும்பத்தில் ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலும் நான் சொல்வதுதான் சரி, நான் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும், அவர் முதலில் மன்னிப்பு கேட்கட்டும் என்று பிரிவாதம் பிடிக்கிறோம். ஒரு சிறிய பிரச்சனை பெரிய பிரிவாக மாறிவிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை நமக்கு சொல்வது, வெற்றி என்பது மற்றவரை தோற்கடிப்பதில் இல்லை, இருவரும் வெற்றியடையும் வழியை உருவாக்குவதில் தான் இருக்கிறது. அடுத்தது ஹீரா குகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி வந்த நிகழ்வை நினைத்து பாருங்கள். இக்ரா, ஓதுவீராக. இது இஸ்லாத்தின் ஆரம்பத்திலேயே அறிவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை காட்டுகிறது. நாம் இன்று அறிவை பற்றி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? மொபைலில் பல மணி நேரம் செலவிடுகிறோம், சமூக வலைத்தளங்களில் நேரத்தை செலவிடுகிறோம். ஆனால் நல்ல விஷயங்களை படிக்க நேரமில்லை. நம்முடைய குழந்தைகளிடம் நன்றாக படி, நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் அவர்களிடம் நல்ல மனிதனாகவும் வளர வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை நமக்கு சொல்லும் கல்வி என்ன? அறிவு என்பது வேலைக்காக மட்டுமல்ல, வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கும் தேவை. பிறகு நபிகளுடைய மக்கா வாழ்க்கையை பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை ஓரிரவனை வணங்க அழைத்த போது எல்லோரும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்களை கேலி செய்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், துன்புறுத்தினார்கள், பாதையில் குப்பைகளை போட்டார்கள், பலவிதமான கொடுமைகளை செய்தார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் கொள்கையை விட்டுவிடவில்லை.
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? சரியான பாதையில் இருக்கும்போது எல்லோரும் நம்மை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. நாம் நல்லது செய்தாலும் சிலர் குறை கொள்வார்கள். நாம் நேர்மையாக இருந்தாலும் சிலர் கேலி செய்வார்கள். நாம் நியாயமாக நடந்தாலும் சிலர் எதிர்ப்பார்கள். அதற்காக நம்முடைய நல்ல பண்புகளை விட்டுவிடக்கூடாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொறுமைக்கு மிகச்சிறந்த உதாரணம் தாயிப் சம்பவம் தான். அவர்கள் தாயிப் சென்ற சமயம் அங்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல முயன்றார்கள். அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. மாறாக சிறுவர்களையும் மற்றவர்களையும் தூண்டிவிட்டு கல்லறை செய்தார்கள். அவர்களின் உடல் காயமடைந்தது, ரத்தம் சிந்தியது. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் இருந்தால் என்ன நினைப்பான்? என்னை இப்படி துன்புறுத்தியவர்களுக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தது? அவர்களை அழிக்க வேண்டும் என்று வேண்டவில்லை. அவர்களின் எதிர்கால சந்ததியாவது இறைவனை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருணை. இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் மிகவும் பெரியது. நம்மை காயப்படுத்திய ஒருவருக்காகவும் நன்மை விரும்பும் அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை வளர்த்துக் கொள்ள முடியுமா? இன்று சமூக வலைதளங்கள் யாராவது நம்மை பற்றி ஒரு தவறான கருத்தை எழுதிவிட்டால் போதும், உடனே பதில், அதற்கு பதில், மீண்டும் இன்னொரு பதில், கடைசியில் 2 குடும்பங்களே பிரிந்து நிற்கும் அளவுக்கு பிரச்சனை பெரிதாகிவிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? ஒவ்வொரு கோபத்திற்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் மன்னிப்பதே மிகப்பெரிய வெற்றி. அதற்கு பிறகு ஹிஜ்ரத், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்ல வேண்டிய சூழலை. இங்கே நாம் இன்னொரு முக்கியமான பாடத்தை படிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். ஆனால் அதே நேரத்தில் திட்டமிட்டார்கள். பயணத்திற்கான ஏற்பாடுகள், வழிகாட்டி, பாதுகாப்பு, தங்குமிடம் எல்லாவற்றையும் கவனித்தார்கள். இதிலிருந்து நமக்கு ஒரு முக்கியமான உண்மை தெரிகிறது. அதாவது தவக்குள் என்றால் முயற்சி செய்யாமல் உட்கார்ந்து இருப்பதல்ல. அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் என்று சொல்லிவிட்டு எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பதும் தவக்குள் அல்ல. நாம் செய்ய வேண்டிய முயற்சியை முழுமையாக செய்ய வேண்டும். அதற்கு பிறகு முடிவை அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டும். வேலை வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டும். வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் திட்டமிட வேண்டும். குழந்தைகள் வளர்க்க வேண்டும் என்றால் அவருக்கு நேரம் கொடுக்க வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உணவிலும் வாழ்க்கை முறையிலும் கவனம் செலுத்த வேண்டும். முயற்சி நம்முடையதாக இருக்க வேண்டும். முடிவு அல்லாஹ்வுடையதாக இருக்க வேண்டும். மதீனாவுக்கு சென்ற பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிகப்பெரிய பணிகள் ஒன்று சமூக ஒற்றுமையை உருவாக்கியதுதான். மக்காவிலிருந்து வந்த முஜாஹிர்களுக்கும் மதீனாவின் அன்சாரிகளுக்கும் இடையே சகோதரத்தை ஏற்படுத்தினார்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒரு சமூகத்தின் வலிமை அதன் பணத்தில் மட்டும் இல்லை, அதன் ஒற்றுமையில் தான் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலேயே பாருங்கள், சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்களா? உறவினர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறார்களா? அல்லது சொத்து மிசி வந்தவுடன் உறவுகள் மறந்து போகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம், உறவு என்பது பிரச்சனை வந்தபோது விட்டு விடுவதற்கானது அல்ல, பிரச்சனை வந்தபோது காப்பாற்றுவதற்கானது. அடுத்து மக்கா வெற்றி நினைத்து பாருங்களேன். பல ஆண்டுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களையும் துன்புறுத்தியவர்கள், அவர்களை மக்காவிலிருந்து வெளியேற்றியவர்கள், போர் செய்தவர்கள், இப்போது மக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் நடத்தினால் என்ன நான் செய்ய முடியும்? எங்களுக்கு செய்தது இப்போது உங்களுக்கு செய்கிறோம் என்று பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர்கள் மன்னிப்பை தேர்ந்தெடுத்தார்கள். இது அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தபோது காட்டப்பட்ட கருணை. இதுதான் மிகப்பெரிய படிப்பினை. நமக்கு அதிகாரம் இல்லாத போது நல்லவராக இருப்பது சுலபம். அதிகாரம் கிடைத்த பிறகும் நல்லவராக இருப்பதுதான் உண்மையான குணம். நமக்கு கீழே வேலை செய்பவரிடம் நாம் எப்படி நடக்கிறோம்? நம்மை விட வசதி குறைந்தவரிடம் எப்படி பேசுகிறோம்? நம்மிடம் வேலை செய்யும் ஒருவரிடம் நாம் மரியாதையாக நடக்கிறோமா? இதில் தான் நம்முடைய உண்மையான பண்பு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடம் காட்டிய அன்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். இன்று சிலர் குழந்தைகளை பார்த்தால் சத்தம் போடாதே, அங்கே போ, தொந்தரவு செய்யாதே என்று விரட்டுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை அன்போடு அணுகினார்கள். அவர்களுடன் பேசினார்கள், அவர்களை அரவணைத்தார்கள். இதிலிருந்து பெற்றோர்களாக நமக்கு கிடைக்கும் ஒரு பாடம், குழந்தைகளுக்கு பணம் கொடுப்பதை விட அவர்களுக்கு நேரம் கொடுப்பது தான் முக்கியம். நாம் குழந்தைகளுக்கு வீடு வாங்கி தரலாம், நல்ல பள்ளியில் படிக்க வைக்கலாம், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தரலாம். ஆனால் குழந்தையின் மனதில் என் அப்பா என்னை நேசிக்கிறார், என் அம்மா என்னை புரிந்து கொள்கிறார் அப்படிங்கிற உணர்வு இல்லை என்றால் அந்த குழந்தை உள்ளுக்குள் தனிமையாகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்ப வாழ்க்கையும் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. இன்று நாம் வெளியே எல்லோரிடமும் மிகவும் மரியாதையாக பேசுகிறோம், அலுவலகத்தில் புனகிடம் இருக்கிறோம், நண்பர்களிடம் நன்றாக பேசுகிறோம். ஆனால் வீட்டுக்கு வந்ததும் கோபம், மனைவியிடம் கோபம், குழந்தைகளிடம் கோபம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் உண்மையான குணம் அவன் வீட்டுக்குள் எப்படி நடந்து கொள்வான் என்பதில் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினருடன் அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொண்டார்கள். அதனால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமையை கொண்டு வர வேண்டும். அண்டை வீட்டாரிடமும் அவர்கள் அணுகுமுறை நமக்கு பாடம். நாம் வீட்டில் தொழுகை செய்கிறோம், நோன்பு நோக்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நம்மால் தொந்தரவு ஏற்பட்டால் சத்தம், குப்பை, வாகனம் நிறுத்துவது, சிறிய விஷயத்தில் கூட சண்டை. அப்படி என்ன நம்முடைய வணக்கத்தின் தாக்கம் நம்முடைய நடத்தில் எங்கே தெரிகிறது? இஸ்லாம் என்பது பள்ளிவாசலுக்குள் மட்டும் இருக்கும் மார்க்கம் அல்ல. நாம் மனிதர்களுடன் எப்படி வாழ்கிறோம் என்பதிலும் இஸ்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளையும் பலவீனமானவர்களையும் மதித்தார்கள். ஒருவரின் பணத்தை பார்த்து மதிக்கவில்லை, ஒரு நிறத்தை பார்த்து மதிக்கவில்லை, ஒருவரின் குலத்தை பார்த்து மதிக்கவில்லை. மனிதர்களின் மதிப்பை அவர்கள் இறை நம்பிக்கையிலும் நற்குணத்திலும் பார்த்தார்கள். இது இன்றைய உலகத்திற்கு மிகவும் தேவையான பாடம்.
நாம் மனிதர்களை எதன் அடிப்படையில் மதிக்கிறோம்? அவர் பணக்காரரா, பதவியில் இருக்கிறாரா, அதிகாரம் உள்ளவரா, பிரபலமானவரா, அல்லது ஒரு நல்ல மனிதரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் உண்மை, ஒருவருடைய வங்கி கணக்கு அவருடைய மனித மதிப்பை தீர்மானிக்காது, ஒருவருடைய பதவி அவருடைய உயரத்தை தீர்மானிக்காது, அவருடைய குணமும் செயல்களும் தான் அவருடைய உண்மையான உயரத்தை தீர்மானிக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பற்றி நாம் இன்னும் பல மணி நேரம் பேசலாம். ஆனால் இறுதியில் நம்மிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. நாம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டோமா? அது மட்டும் போதாது, அவருடைய வாழ்க்கையில் நாம் எதையாவது பற்றி கொண்டோமா? அதை ஏற்றுக்கொண்டோமா? நாமள நமது வாழ்க்கையில் அதை மாற்றிக்கொண்டோமா? அதுதான் முக்கியம். தாய் சமூகத்தை படித்துவிட்டு வீட்டில் நம்மை கோபப்படுத்தி ஒருவரை மன்னிக்க முடியவில்லை என்றால் அந்த படிப்பு நம்மை மாற்றியிருக்கிறதா? அல்லமீன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்பட்டதை படித்துவிட்டு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணத்தில் நேர்மையாக இருக்கவில்லை என்றால் அந்த படிப்பு நம்மை மாற்றியிருக்கிறதா? அவர்கள் கருணையை படித்துவிட்டு நம்மை விட ஏழையான ஒருவரை இழிவாக பார்த்தால் அந்த படிப்பு நம்மை மாற்றியிருக்கிறதா? அவர்கள் குடும்ப வாழ்க்கையை படித்துவிட்டு நம்முடைய குடும்பத்தினரிடம் கோபமாக நடந்து கொண்டால் அந்த படிப்பு நம்மை மாற்றியிருக்கிறதா? அதனால் இன்று நாம் ஒரு முடிவு எடுப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையை படிப்போம், அதை புரிந்து கொள்வோம், அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்வோம். நாம் மிகப்பெரிய மாற்றத்தை ஒரே நாளில் செய்ய வேண்டியதில்லை. இன்றிலிருந்து ஒரு சிறிய மாற்றத்தை செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த ரபியுல் அவல் மாதத்திலிருந்து தொடங்கலாம். இனி பொய் சொல்லாமல் இருப்போம். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டதை நம்பிக்கையுடன் பாதுகாப்போம். கோபம் வந்தால் உடனே பதில் சொல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்போம். நம்மை தவறாக நடத்தி ஒருவர் மன்னிக்க முயற்சி செய்வோம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக நேரம் கொடுப்போம். பெற்றோர்களிடம் அன்பாக பேசுவோம். மனைவி, கணவர், சகோதரர்கள், உறவினர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வோம். அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ்வோம். ஏழைகளையும் பலவீனமானவர்களையும் மதிப்போம். இப்படி ஒரு சிறிய மாற்றம் நம்மில் தொடங்கினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை படித்ததன் உண்மையான பயன் நம்முடைய வாழ்க்கையில் தெரிய வரும். அன்பிற்குரிய சகோதரர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் இன்று இல்லை. ஆனால் அவர்களின் வாழ்க்கை நம்மிடம் இருக்கிறது. அவர்களின் சொற்கள் நம்மிடம் இருக்கின்றது. அவர்களின் வழிமுறை நம்மிடம் இருக்கிறது. அவர்களின் முன்மாதிரி நம்மிடம் இருக்கிறது. அதை பின்பற்றுவதுதான் அவர்களை உண்மையான நேசிப்பதற்கான அடையாளம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை முன்மாதிரியாக மாற்றுவனாக. அவர்களின் நேர்மை நம்முடைய நேர்மையாகட்டும், அவர்களின் பொறுமை நம்முடைய பொறுமையாகட்டும், அவர்களின் கருணை நம்முடைய கருணையாகட்டும், அவர்களின் மன்னிப்பு நம்முடைய மன்னிப்பாகட்டும், அவர்களின் குடும்ப பண்பு நம்முடைய குடும்ப பண்பாகட்டும், அவர்களின் மனிதநேயம் நம்முடைய மனிதநேயமாகட்டும். அவர்களின் வழியில் வாழ்ந்து அவர்களின் பரிந்துரை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருளானாக, நம்மை ஆக்கியருளானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.